மனோஜ் கனகாவை பார்க்கறதுக்காக தேவிகாவோட வீட்டுக்கு வராரு. இங்க தேவிகா சொல்றாங்க, "கனகா உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் பார்த்துக்கிட்டே இருந்தா" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கனகா கிட்ட பேச வராரு மனோஜ். உடனே கனகா சொல்றாங்க, "என்ன நீங்க என்ன பார்க்க வரதே இல்ல? ஹஸ்பண்ட் கடையில உங்களுக்கு நெறைய வேலை இருந்ததா? அதான் என்ன பார்க்க நீங்க வரவே இல்லையான்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் இல்ல கனகா. அதான் நான் வந்துட்டேன்ல. உனக்காக நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லும்போது, "அப்படியா?" அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கனகா. "அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்களுக்கு மேக்கப் போட்டு விட போறேன். அதுக்கப்புறமா என்ன சுத்தி பார்க்க வெளியில கூப்பிட்டு போறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க கனகா. "என்னது மேக்கப் போட போறியா?" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ் மாப்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க. கனகா இப்ப ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. கனகா சொன்ன மாதிரியே நீங்களும் மேக்கப் போட்டுக்கோங்களேன். அதுக்குள்ள உங்களுக்கு நான் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே கனகா மனோஜுக்காக மேக்கப்லாம் போட்டு விடுறாங்க. இங்க மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாம யோசிக்கிறாரு. "நான் இங்க வந்திருக்கவே கூடாது. கொஞ்ச நேரம் கனகா கிட்ட பேசலாம்னு நெனச்சேன். எப்படியும் கனகா என்னுடைய மனைவி. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கனகாவ பத்தின உண்மைய எங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லணும். மறுபடியும் முத்து, மீனாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு பாட்டி சொல்றாங்க. அதனால முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் மட்டும் தான் அந்த வீட்ல தனியா இருந்து கஷ்டப்படுறேன். அதனால கனகாவ பார்க்கலாமேன்னு வந்தா, கனகா என்கிட்ட சரியா பேசாம மேக்கப் போட்டு விடுறேன்னு இப்படி தேவையில்லாத வேலைய செய்றாளே! என்ன செய்றது? அப்படின்னு பதில் பேச முடியாம மனோஜ் அமைதியா இருக்காரு. அந்த சமயம் அங்க வந்த தேவிகா, "என்ன மாப்ள, உங்களுக்கு மேக்கப் ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரொம்ப அழகாவும் இருக்கு. நீங்க வந்து சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "முதல்ல சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பணும். இல்லன்னா, நான் ஏன் வீட்டுக்கு வரலன்னு அம்மா உடனே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, தேவிகா வீட்ல சாப்பிட்டுட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்பி வராரு. "கடையில எவ்வளவோ வேலை பார்க்குறேன். ஆனா, அப்பல்லாம் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகல. கனகா கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே எனக்கு ரொம்ப முடியாம ஆயிருது. ரொம்ப டயர்டா இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்" அப்படின்னு வரும்போது, அங்க மீனா, முத்து, அண்ணாமலை, விஜயா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்க மனோஜ் வீட்டுக்கு வராரு. வீட்ல உள்ள எல்லாரும் மனோஜ பார்க்குறாங்க. உடனே மனோஜ், "என்ன எல்லாரும் என்னையே பார்க்குறீங்க? கடையில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? அதான் எங்களுக்கே தெரியுதே" அப்படின்னு சொல்றாரு முத்து. "என்ன என்ன பேசுற முத்து? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்க. அம்மா கிட்ட என்ன வசமா மாட்டி விடணும்னு நெனச்சேன். இப்ப எதுக்கு இப்படி பேசுறேன்னு?" சொல்லும்போது, வீட்ல உள்ள எல்லாரும் சந்தோஷமா இங்க சிரிச்சுக்கிட்டே மனோஜ பார்க்குறாங்க. "அப்பா என்னப்பா கேட்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மனோஜ், கடைக்கு போகும்போது சரியா தான் போனேன். ஆனா வரும்போது இந்த நிலைமையில வந்திருக்க" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் மனோஜுக்கு புரியுது. இது எல்லாமே கனகாவோட வேலை தான். வீட்டுக்கு வந்தா போதும்னு நானும் இங்க கனகா மேக்கப் போட்டு விட்டதெல்லாம் மறந்துட்டு அப்படியே வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்னு பதில் பேச முடியாம உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. முத்து சொல்றாங்க, "மீனா, நான் சொன்னேன்ல, மனோஜ் ஏதோ தேவையில்லாத வேலைய செய்றான். ஆனா என்னன்னு தான் தெரியல. நம்ம கல்யாணம் முதல்ல நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறமா நான் மனோஜ் கிட்ட பேசிக்கிறேன்னு" சொல்லும்போது, அந்த சமயம் அங்க வந்த மனோஜ், "ஆமா, பாட்டி தான் மீனாவும், ஸ்ருதியும் அவங்க வீட்டுக்கே போகட்டும். இங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரும் அவங்க வீட்லயே இருக்கட்டும்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்குப்பா மறுபடியும் மீனாவும், ஸ்ருதியும் வந்தாங்கன்னு?" சொல்லும்போது, "மனோஜ், என்ன இருந்தாலும் உங்க பாட்டிக்கு தான் உண்மை தெரியாது. ஆனா மீனாவும், ஸ்ருதியும் நம்ம வீட்டு மருமகன்னு நமக்கு தெரியும்ல. அதனால தான் வர சொன்னோம். போதுமா? நீ உன்னுடைய வேலைய பாரு. நான் கேள்வி கேட்டா நீ ஏன் சரியா பதில் சொல்ல மாட்டிக்கிற?" அப்படின்னு அண்ணாமலை மறுபடியும் பேசும்போது, உடனே மனோஜுக்கு ஃபோன் வருது. "அப்பா, எனக்கு நெறைய வேலை இருக்கு. எனக்கு ஃபோன் வருதுப்பா. நான் பேசிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு உடனே மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. "அப்பா, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் மனோஜ் பதில் பேச மாட்டான்ப்பா. மனோஜ் கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மைய நம்மகிட்ட சொல்லாம இருக்கான்னு மட்டும் தெளிவா தெரியுது" அப்படின்னு ரவி சொல்லும்போது, வீட்ல உள்ள எல்லாரும் மனோஜ பார்க்குறாங்க. மனோஜ் ரொம்பவே பதட்டமா இருக்காரு. அடுத்த நாள் மீனா பூ குடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. தன்னுடைய வேலைய முடிச்சுட்டு மீனா அங்க வரும்போது, அங்க இருந்த பார்க்ல மனோஜ கவனிக்கிறாங்க. உடனே மீனா யோசிக்கிறாங்க, "மனோஜ் எதுக்கு இந்த பார்க்குக்கு வந்திருக்காரு?" அப்படின்னு மீனா கவனிக்கும்போது, அப்பதான் மீனாவுக்கு ஞாபகம் வருது. "ஒருவேளை விஜயா அத்த சொன்ன மாதிரியே ரோகிணி கிட்ட பேசுறதுக்காக தான் மனோஜ் வந்திருப்பாரா?" அப்படின்னு உடனே மீனா வந்து யோசிக்கிறாங்க. மனோஜ் எதுக்காக இங்க பார்க்குக்கு இப்ப வந்திருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உண்மைய உடனே விஜயா அத்த கிட்ட சொல்லணும் அப்படின்னு நெனச்ச மீனா, அங்க வந்து பார்க்குறாங்க. ஆனா மனோஜ் வந்து கனகா கிட்ட பேசிட்டு இருக்காரு. கனகா ரொம்ப சந்தோஷமா மனோஜோட கைய பிடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த மீனா என்ன செய்யன்னு தெரியாம பேரதிர்ச்சியோட நிக்கிறாங்க. ரோகிணி தான் வந்திருப்பாங்க. மனோஜ் கண்டிப்பா ரோகிணிய தான் கூப்பிட்டு வந்திருப்பாருன்னு நெனச்சேன். ஆனா இப்ப என்ன, மனோஜ் வந்து கனகாவ கூப்பிட்டு வந்திருக்காரு. ஒண்ணுமே புரியலையே!
மனோஜோட ஃப்ரெண்டு தானே கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை மனோஜ் நம்மக்கிட்ட சொன்னாரே, தேவிகா கிட்ட கேட்டப்ப அவங்களும் அப்படி தானே சொன்னாங்க. ஆனால் இங்கே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே தன்னுடைய ஃபோன் எடுத்து இங்கே கனகா கிட்ட மனோஜ் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் தன்னுடைய ஃபோனில் ஆதாரமாக எடுக்கிறாங்க. ஏன்னா நேற்று மனோஜ் ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருந்தாரு. ரோகிணிக்காக ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த உண்மை விஜயாத்துக்கு தெரிஞ்ச உடனே எவ்வளோ கோவமாக பேசினாங்க. ஆனால் இப்போ நமக்கு தெரியாமல் மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாரு. இந்த உண்மை கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியணுமே. அப்போ மனோஜ் பொய் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். தன்னுடைய ஃப்ரெண்டு தான் கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு மனோஜ் சொன்னது எல்லாமே பொய் தான். அப்புறம் எதுக்காக மனோஜ் கனகாவை இங்கே பார்க்குக்கு கூப்பிட்டு வரணும்? கனகா எதுக்கு மனோஜோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசணும் அப்படின்னு மீனா அங்கே கொஞ்சம் பக்கத்தில் வந்து கவனிக்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கும்போது எப்போ பேசினாலும் கனகா மனோஜை ஹஸ்பண்டுன்னு கூப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாங்க. இதை பார்த்த உடனே மீனாவுக்கு உண்மை என்னன்னு ரொம்ப தெளிவாக புரியுது. அந்த சமயம் மீனா யோசிக்கிறாங்க, மனோஜ் இப்படி செய்வார்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது மனோஜுக்கு ஃபோன் வருது. உடனே கனகா கிட்ட சொல்கிறாங்க, கனகா நீ சொன்ன மாதிரியே உன்னை நான் பார்க்குக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது. கடையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம கிளம்பலாமா? நாளைக்கு மறுபடியும் உன்னை கூப்பிட்டு வரேன் கனகா அப்படின்னு பேசின உடனே சரி ஹஸ்பண்ட் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனோஜும் கனகாவும் கிளம்புறாங்க. அந்த சமயம் பாட்டியும் அண்ணாமலையும் மீனாவுக்காகவும் முத்து ரவி ஸ்ருதி எல்லாருக்காகவும் இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறது மட்டும் இல்லாமல் புது துணியெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அத்தை இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. என்ன விஜயா ஒன்றுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. முத்துவுக்கும் மீனாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கோம். ஸ்ருதியோட அம்மாவும் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்காக கல்யாணத்துக்கு புது துணியெல்லாம் எடுக்கணும்ல. ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்த வேண்டான்னு சொல்லிட்டேன். என் பேரன் முத்துவோட கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமாக பெரிய மண்டபத்தில் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நீ தான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டியே. அதுக்காக அவங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு கூட உனக்கு ஞாபகமே வராதான்னு சொல்லும்போது, இல்லை அத்தை எதுக்கு இதெல்லாம்னு கேட்டேன்னு சொல்லும்போது, உனக்கு எதுவுமே தெரியாது. நானும் அண்ணாமலையும் கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடையும் பார்த்து பார்த்து செய்கிறோம். இங்கே மீனா ஸ்ருதி எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்து இதெல்லாம் பார்க்கட்டும், சந்தோஷப்படுவாங்க. நீ தான் விஜயா எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்குற. ஆனால் மனோஜுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன். மனோஜுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அப்படி தானே விஜயான்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்ருதியும் மீனாவும் வராங்க. பார்த்தீங்களா உங்களுக்காக நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்துட்டு மீனா சந்தோஷப்படுறாங்க. இங்கே ஸ்ருதியும் சந்தோஷப்படுறாங்க. ரவி முத்து எல்லாரும் வந்துட்டு பாட்டிக்கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த மனோஜ் வந்து, என்ன பாட்டி இதெல்லாம்? ஏன் பாட்டி இவங்களுக்காக இப்படி தேவையில்லாமல் செலவு செய்கிறீங்க? அம்மா பேசாமல் உண்மையை சொல்லிடலாமா? எதுக்குமா பாட்டி இப்படி தேவையில்லாமல் செலவு செய்யணும்? எனக்கு நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலை. எனக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் முத்து மீனா ரவி ஸ்ருதி இவங்களுக்காக பாட்டி இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையாம்மா? மீனா ஒன்றும் அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் இல்லைம்மா. அவங்களுக்காக எதுக்குமா இவ்வளோ செலவு பண்ணணும்? ஏம்மா இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு மனோஜ் பேசுகிறத கவனிக்கிறாங்க மீனா. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன மனோஜ் இதெல்லாம்? பாட்டி எங்களுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எப்போ பார்த்தாலும் மீனாவையும் முத்துவையும் ரொம்பவே ஏளனமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி நீங்கள் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கீங்க. ஆனால் மீனா அப்படி இல்லையே. அவங்களுக்காக எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, போதும் மனோஜ் நீங்கள் பேசாதீங்க. வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் பொய் சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டு இருக்க நீங்கள் என்னை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் கனகாவை நீங்கள் எதுக்கு பார்க்குக்கு கூப்பிட்டு போனீங்க? கனகா எதுக்கு உங்களை ஹஸ்பண்டுன்னு கூப்பிடுறாங்க? நான் தனியாக தான் இருக்கேன். ஆனால் இவங்களுக்கு மட்டும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறீங்களே. அதான் நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோனில் இருந்த ஆதாரத்தை இங்கே வந்து அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க மீனா. இதை பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. வசமாக மாட்டிக்கிறாரு மனோஜ். என்கிட்ட வசதி இல்லை மனோஜ், என்கிட்ட பணம் இல்லை. ஆனாலும் நான் உண்மையாக நேர்மையாக என் வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்கிறதுனால எனக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. உங்களை விட நான் நிறையவே சம்பாதிக்கிறேன். ஆனால் உங்களை மாதிரி நான் இதை சொல்லி காட்ட மாட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் என்னை ஏளனமாக பேசுகிறீங்களே. உன்னை பற்றின உண்மையை அதான் நான் சொன்னேன் அப்படின்னு மனோஜை பலார்னு வெளுத்து வாங்கின மீனா உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ
மனோஜ் வந்து தேவிகா கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போவே நான் சந்தேகப்பட்டேன். இன்னைக்கு தான் எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. கனகாவும் மனோஜும் பார்க்குக்கு வந்திருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கவனிச்சேன். அப்பதான் மனோஜை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் மனோஜ் என்னை பற்றி கேள்வி கேட்குறாரு. இப்படி தேவையில்லாம பேசுறாரு. அப்புறம் நான் மட்டும் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்குறாங்க மீனா. மீனா இப்படிலாம் செய்வான்னு நான் யோசிக்கல. மீனா என்னை வசமாக மாட்டி விட்டுட்டா அப்படின்னு இங்கே விஜயா கிட்ட அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நீ பேசாத மனோஜ் அப்படின்னு மனோஜ் கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க விஜயா. ஆனால் மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மனோஜை பற்றின உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் ஆதாரத்தோட சொன்னது மட்டும் இல்லாமல் மனோஜ் பேசின பேச்சுக்கு மீனா சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அதனால மீனா சந்தோஷப்படுறாங்க. மீனா செஞ்ச இந்த வேலை சரிதான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.